நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போட்டு கழுவின்னு இருந்தோம். யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொன்னாங்க, என்னப்பா இவ்வளோ காசு குத்து வாங்கிட்டு அநியாயமாக கிளினிக் ப்ளஸை வச்சு கழுவுறியே, பெயிண்ட்டு வந்து இதுவாகிடாதா அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த பிஹெச் லெவலு எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு வந்து காரோட பெயிண்ட்டு வந்து இதுவாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்கு நம்மளும் வந்து ஒரு ஃபோமுக்கு வந்து ஷாம்பு மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். நிறைய பார்த்ததில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சு. கடைசியாக வந்து 3M கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குமேனு 3M வாங்கிட்டேன். ஃபோமும் இதில் நல்லா வர மாதிரி நிறைய வீடியோவில் பார்த்தேன். இதை வந்து நான் ஒரு 750க்கு வாங்கினேன். மொத்தமாக 1 லிட்டராக வாங்கிட்டேன். 1 இயர் வந்து எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறாங்க. நம்ம ஊற்றி அதுக்குள்ளே காலி பண்ணுறோம் எப்படி இருந்தாலும். இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் பேலன்ஸ்டு, ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோம் ஃபார்முலா வந்து டஃப் டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் பெயிண்ட்டுக்கு வந்து சேஃபு, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டரில் வந்து நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 10 ml வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். கார் கழுவிட்டோம். ஓ கழட்டிட்டோம். வா, பட்டனே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் மேலே பாப்பாரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து வாஷர் வாங்கியிருந்தோம்ல, அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அவங்க வந்து புதுசு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஷாம்புவை பற்றி பார்ப்போம். வீடியோவில் கார் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது க்ளீனாக இல்லை, ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. நான் மேலோட்டமாக இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக லைட்டாக தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போனனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். பட் ஆனால் மட்கார்டு அங்கெல்லாம் வந்து செம்ம சேரு இருக்குது. அடியில் ஃபுல்லாக சேரு எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னடா இது வரமாட்டேங்குதேன்னு பார்த்தாக்கா உள்ளே வந்து கவர் போட்டு மூடிக்கிறோம். இந்த ஹோட்டல்காரன் சாம்பார் கட்டுறதும் இந்த மாதிரி கம்பெனிக்காரனுங்க இந்த மாதிரி டேகை போட்டு நம்மளை பிரிக்க விடாமல் பண்ணுறதும் என்றைக்கு தான் நிறுத்த போகிறானுங்க. அட்லீஸ்ட் இதை கிழிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழியாவது வைக்கணும், அதுவும் வைக்க மாட்டானுங்க. வச்சாச்சு, லிட்டர் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் ஊற்றுவோம். ஓரளவுக்கு ஊற்றிட்டோம். தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டில் மட்டும் இவனுங்க நல்லாவே தரமாட்டானுங்க. ஓரளவுக்கு ஃபோம் நல்லா வருது. ஃபோம் வருது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. அம்மா இருக்கு. கட் பண்ணிட்டு எடுக்குவா? கட் பண்ணிட்டு எடுக்குவா? கம்ப்ளீட் பண்ணால் வரும்னு. நுரை வந்து ரொம்ப திக்காக வரல, நார்மலாக தான் வர மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் வருது நல்லா. ஸோ அகாராவில் வந்து இந்த அகோராவில் வந்து இன்னொரு
இந்த ஃபோம் பாட்டில் வந்து வேறு எதனா மாதிரி அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணணும். அவ்வளோதான், துணியை போட்டு நல்லா வர 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 நம்ம வாங்கி அச்சு பார்த்துட்டோம். ஃபோம் வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ எப்பயுமே வந்து கார் கழுவிட்டே இருப்பீங்க, எவ்ரி வீக் நீங்கள் கழுவுறீங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நிறைய வாட்டி கழுவீங்க அப்படின்றப்ப இந்த பெயிண்டோட கவலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாஷர் வாங்கி கழுவுறதுல ஒர்த்து. இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கழுவுவேன். வெளில எடுக்கும்போது தொடச்சிட்டு போவேன். மோஸ்ட்லி 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் துடைப்பேன். அதனால் எனக்கு வந்து ₹1 கிளினிக் ப்ளஸ்ஸே போதும். வேணும்னா இன்னும் ஒரு 2 கிளினிக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் கொஞ்சம் கூட கலக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக கழுவாதனால எனக்கு இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. இவ்வளோ ₹750 கிட்ட குத்து வாங்குறது எனக்கு ஒர்த்தாக படல. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.